2026 தமிழகத்தில் யாருடைய ஆட்சி? பீகாரை தொடர்ந்து சார் புயல் தமிழக அரசியல்ல கடுமையா வீச துவங்கியிருக்கு. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு சொல்லப்படுற சார் பீகாரை தொடர்ந்து இந்தியா முழுக்கவும் செயல்படுத்த போறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதால இங்கேயும் அதுக்கான பூர்வாங்க பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கிடுச்சு. பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்களை பட்டியலிருந்து நீக்கிறதும் தேர்தல் முடிவுகளை பாஜக கூட்டணிக்கு சாதகமா வடிவமைக்கிறதும் தான் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தோட நோக்கம்னு திமுக தவிர மற்ற கட்சிகளும் இதை கடுமையா எதிர்க்க துவங்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுல சுமார் 70 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு இங்க ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டா தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ல இவங்க மட்டுமே 10% மேலே இருப்பாங்க. தமிழ்நாட்டுல அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதுக்காக சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தொடங்க தேர்தல் ஆணையம் முதல்கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. பீகார்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள்ல 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இவங்கள சென்னையில மட்டும் 3.5 லட்சம் பேர் இருக்கிறதா சில தரவுகள் சொல்லுது. சென்னையில இருக்கிற மொத்தம் 16 தொகுதிகளோட வாக்காளர் எண்ணிக்கை சுமார் 40 லட்சம். கிட்டத்தட்ட 10% பேர் இதுல பீகார்காரங்களா, அதாவது சென்னைக்கு தொடர்பு இல்லாதவங்களா இருக்க போறாங்க. காரணம், பீகார்ல நீக்கப்பட்டவங்க அவங்க வசிக்கிற இடங்கள்ல விண்ணப்பிச்சு வாக்காளர் அட்டையை வாங்கிக்கலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. சென்னையை தவிர்த்து மிச்சம் இருக்கிற 3 லட்சம் பீகாரிகள் கோவை, திருப்பூர்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கேயும் 10% வாக்காளர் எண்ணிக்கையில பீகார்காரங்க இருக்காங்க. இது பீகாரிகள் பத்தின தகவல்கள் மட்டும்தான். இவங்களை போல இன்னும் வேறு மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுல மொத்தம் 70 லட்சம் பேர் வசிக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது 2011 எடுக்கப்பட்ட சர்வே படி தமிழ்நாட்டுல வெளிமாநில தொழிலாளர்களோட எண்ணிக்கை 35 லட்சம். அது இப்போ இரட்டிப்பா ஆகியிருக்கு அப்படிங்கிறாங்க. தற்போதைய தேர்தல் ஆணைய பரிந்துரைப்படி இவங்களும் தமிழ்நாட்டுல வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிச்சு இங்க ஓட்டு போடுற உரிமையை வாங்கிக்கலாம். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டோட வாக்காளர்கள்ல 10% மேல வட இந்தியர்கள் இருப்பாங்க. ஒரு ஆட்சியை மாற்றவோ தேர்தல் முடிவுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தவோ இந்த 10% முக்கிய பங்கு வகிக்கும். இதனாலதான் இப்ப தமிழ்நாட்டோட கட்சிகள் எல்லாரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தீவிரமா எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.